உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. முதலில் மேசம். 4ஆம் தேதி முதல் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வந்து சூரியனிடம் இணைந்து கொள்கின்றார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதாலும் சனியும் நல்ல நிலையில் இருப்பதாலும் தொழில் உத்தியோகம் நன்றாக இருக்கும். சுக்கிர பலத்தால் பணப்பிரச்சனை இருக்காது. கேது 6ஆம் இடத்தில் இருப்பதால் நினைத்த காரியம் வெற்றி தரும். வீடு மாற்றம் ஏற்படலாம். அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை தரும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். சிலருக்கு பணி நிரந்தரமாகும். தந்தை வழி காரியங்கள் அனுகூலமாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஜென்மகுரு என்பதால் அலைச்சல், உழைப்பு, வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ராகு 12ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் உண்டு. கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சுப முயற்சிகள் தாமதமாகும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிக்கலாம். குழந்தைகளின் கல்வி நிலைகளில் அதிக கவனம் தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கைக்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். கந்தசஷ்டி பாராயணம் செய்ய கவலைகள் பறக்கும். அடுத்தது ரிஷபம். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார். 7க்குரிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் தன குடும்பாதிபதியான புதனுடன் இணைகிறார். கோயில், குளம் முதலியவற்றிற்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை நிலவும். அஷ்டம செவ்வாயால் ஏற்பட்ட ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும். 10ஆம் இடத்தில் சனி இருப்பதால் தொழில்துறை நன்றாக இருக்கும். உழைப்பு உற்சாகத்தை தரும். லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்கள் எண்ணங்களை பூர்த்தி அடைய செய்யும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். மிக அதிக உழைப்பினால் சோர்வு உண்டாகும். விரயத்தில் குரு இருப்பதால் செலவுகள் பார்த்து செய்ய வேண்டும். கலைஞர்களுக்கு ஏற்ற மாதம் இது. தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். சந்திராஷ்டமம் 6/2/2024 காலை 7:24 முதல் 8/2/2024 காலை 9:53 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் புதன் அஷ்டம ராசியில் இருக்கிறார். லாபாதிபதி செவ்வாயும் அஷ்டம ராசியில் சென்று இணைகிறார். உடனே அவர் தீமைகளை செய்வார் என்று கருத வேண்டாம். 6க்குடையவன் 8இல் மறைவதால் சில எதிர்பாராத அனுகூலங்களும் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனால் எதையும் மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய சூழல் ஏற்படும். குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டு. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. தொழிலில் சில இடர்பாடுகள் ஏற்படுவதும் அமையும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையினர்களுக்கு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். கவனச்சிதறலால் நஷ்டங்கள் ஏற்படலாம். என் சகோதர உறவுகள் தேவையற்ற மன அழுத்தத்தை தரும். சந்திராஷ்டமம் 8/2/2024 காலை 9:54 முதல் 10/2/2024 காலை 9:51 வரை சந்திராஷ்டமம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அம்பாளையும் புதன்கிழமை பெருமாளையும் வழிபடுங்கள். வெற்றி கிடைக்கும். அடுத்தது கடகம். 5/10க்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்துக்கு சென்று ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு. குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதாலும் கேது 3ஆம் இடத்தில் பலமாக இருப்பதாலும் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை பெருமளவு தடுக்கக்கூடிய வன்மை சனி பகவானுக்கு உண்டு என்பதால் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். சற்று புத்திசாலித்தனத்தோடு அணுகினால் எளிதில் வெளிவந்து விடலாம். ஆன்மீக பயணம், தெய்வ தரிசனம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. எல்லோர் மீதும் தேவையில்லாமல் எரிந்தெறிந்து விடுவீர்கள். கவனச்சிதறல் இருக்கும். தொழில்துறையில் காரியங்கள் சற்று தாமதமாகும். கடன் சுமை அழுத்தும். வேலைப்பளு அதிகமாகும். தேவையற்ற விவாதங்களை தடுப்பது நல்லது. சந்திராஷ்டமம் 10/2/2024 காலை 9:52 முதல் 12/2/2024 காலை 9:24 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள். அடுத்தது சிம்மம். 4/9க்குரிய செவ்வாய்
4ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துக்கு செல்கின்றார். ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் நல்லதுதான். குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் எதிலும் கலக்கமடைய மாட்டீர்கள். தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு மீண்டு வருவீர்கள். சுப முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு. உறவினர்களிடையே ஒற்றுமை ஓங்கும். மனை வாங்கும் யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் சாதகமாகும். மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பு கிடைக்கும். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார். தன குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் என்பதால் பேசுகின்ற பேச்சில் கவனம் தேவை. அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும். உங்களை அறியாமலேயே வீண் செலவு செய்துவிட்டு வருத்தப்படுவீர்கள். தேவையில்லாத பிரயாணங்கள் ஏற்படும். பல நேரங்களில் நிதானத்தை இழக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். கவனத்துடன் இருங்கள். வாகனங்கள் ஓட்டுவதில் அதிக கவனம் தேவை. பரிகாரம்: பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு வாருங்கள். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் இருக்க செவ்வாயும் அவரோடு இணைகிறார். சுக்கிரன் 4இல் இருப்பது நல்ல அமைப்புதான். அவருக்கு குரு பார்வையும் கிடைக்கிறது. தொழில் கர்மக்காரங்களான சனி பகவான் மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதால் தொழில் அபிவிருத்தி செய்யலாம். லாபம் அதிகரிக்கும். ஏற்றுமதி துறை வெற்றிகரமாக நடக்கும். பாக்கிகள் வசூலாகும். வியாபார ரீதியான பயணங்கள் வெற்றியடையும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. இடமாற்றமும் புதிய சலுகைகளும் கிடைக்கும். வேலைக்கு முயற்சிக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி நல்ல வேலை அமைய வாய்ப்புண்டு. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் அஷ்டமத்தில் குரு அமைந்திருப்பதும் அத்தனை சாதகமான அமைப்புகள் அல்ல. இந்த கிரக அமைப்புகள் கவனச்சிதறலையும் அலட்சியத்தையும் தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சில பொருள்கள் களவு போகவோ உடையவோ வாய்ப்புண்டு. பரிகாரம்: சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள். சகலமும் நன்மையாகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்க அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ராசியை குருவும் பார்க்கிறார். சுகஸ்தானத்தில் சூரியன் புதனோடு செவ்வாயும் சேர்கின்றார்கள். சுபகிரகமாகிய குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சிக்கல்கள் இருந்தாலும் கூட அது சுமையாக இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும். போதிய அளவு வருமானம் இருக்கும். கணவன் மனைவி குழந்தைகளிடையே அன்பும் பாசமும் நிலவும். சொந்த வீடு அமையும். குரு ராசியை பார்ப்பதால் திருமணமான பெண்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படும். கிரக அமைப்புகளும் உண்டு. கேது 12இல் இருக்கிறார். எனவே திடீர் ஆரோக்கிய குறைவுகளும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பணம் இருந்தாலும் கூட அதை கையாள முடியாத பிரச்சனைகளால் மனத்தடுமாற்றம் ஏற்படலாம். இடமாற்றம் உண்டு. வேலை சுமை அதிகரிக்கும். ஊழியர்களால் பிரச்சனைகள் வரலாம். பரிகாரம்: வியாழன் சனி ஆகிய 2 நாட்களிலும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள். சங்கடங்கள் தீரும். அடுத்தது விருச்சிகம். 2ஆம் இடத்தில் இருந்த ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில். ராசிநாதனுக்கு 3ஆம் இடம் என்பது நல்ல அமைப்புதான். இதுவரை சகோதரர்கள் இடத்திலே இருந்த ஒற்றுமை குறைவை அவர் போக்குவார். ராசிநாதன் பலமடைந்திருப்பதால் குடும்பத்திலும் பிரச்சனைகளை குறைப்பார். புதன் அனுகூலமான நிலையில் இருக்கிறார். வருமானத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்காது. வரவுக்கேற்ற செலவு சமமாகவே இருக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. அரசாங்க காரியங்கள் கடினமாகும். 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார். ஆயினும் பல கிரக நிலைகள், குறிப்பாக ஜீவனக்காரகரான சனி, தனக்காரகரான குரு முதலியவை சாதகமாக இல்லை என்பதால் நிதானமும் முன்னெச்சரிக்கையும் அவசியம். தொழில் விஸ்தரிப்புகள் இப்பொழுது பலன் தராது. குழப்பத்தை ஏற்படுத்தும். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாம். ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள். சங்கடங்கள் தீரும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபாதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கிறார். செவ்வாய் தன குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. பண வசதி குறையாது. குடும்ப சூழ்நிலை திருப்தியாக இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீதிமன்ற வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். திருமணமாகி குழந்தை எதிர்பார்க்கும் பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்புண்டு. சனி 3ஆம் இடத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் படிக்கும். சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைத்துறையினருக்கு லாபம் உண்டு. சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் தேவையில்லாத மனக்கவலைகளை அவ்வப்பொழுது ஏற்படும். அதோடு செவ்வாயும் சேர்வதால் அஜீரண கோளாறுகள், உணவு ஒவ்வாமை மற்றும் கண் நெரிச்சல் முதலிய உஷ்ண நோய்கள் ஏற்படலாம். 4இல் ராகு இருக்கிறார். எனவே அலைச்சல்களும் ஏற்படும். வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. பரிகாரம்: கண்ணனை
சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபட கவலைகள் பறக்கும். அடுத்தது மகரம். சுக லாபாதிபதியாகிய செவ்வாய் ராசியில். அங்கே ஏற்கனவே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது நற்பலன்களை தரும். அதோடு அவரை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உண்டு. நண்பர்களும் உறவினர்களும் உதவுவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது எதிர்பாராத சில பிரச்சனைகளையும் நன்மைகளையும் வெற்றியையும் தரும். வெகுகாலம் வராமல் இருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. கொடுத்திருந்த கடன் போன்றவை வசூலாகும். சிலர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். கலைத்துறையினர்களுக்கு நல்வாய்ப்பு உண்டு. ராசியில் செவ்வாயும் சூரியனும் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். உஷ்ண நோய்கள் தாக்கலாம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வேலை சுமை அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். அடுத்தது கும்பம். ராசியில் சனி இருக்கிறார். அது அவருடைய ஆட்சி வீடு. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் எத்தனை இறக்கங்கள் வந்தாலும் சமாளித்து ஏறிவிடலாம். ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துவிடும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட சுக்கிரன் பலமாக இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்தில் பிரவேசிக்கிறார். 12ஆம் இடம் புதனுக்கு நல்ல இடம்தான். அது மட்டுமில்லை, 8க்குரியவன் 12இல் அமைவது சில எதிர்பாராத நன்மைகளை அளிக்கவும் செய்யும். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பிறருக்காக ஜாமீன் போட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். உறவினர்களிடம் எச்சரிக்கையோடு பேசவும். பூர்வீக சொத்து சம்பந்தமான இடர்பாடுகள் ஏற்படும். சுபமுயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படலாம். பரிகாரம்: அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று சிறிது நல்லெண்ணெய் தீபத்தில் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருக்கிறார். ஜென்மராசியில் ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்தில். எனவே மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு தொல்லையில் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இவ்வாறு கிரகநிலைகள் சற்று மன நிறைவை அளிக்கும் வண்ணம் இருக்கின்றன. தொழில் போட்டிகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் உண்டு. பொதுவாக வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு சில மறைமுக ஆதாயங்கள் உண்டு. தேவையற்ற பிரயாணங்கள் ஏற்படும். அதை போலவே முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஈடுபடும் செயல்கள் துன்பத்தை தரலாம். ஆரோக்கியத்தில், குறிப்பாக நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் தேவை. மருத்துவ சிகிச்சைகளை எக்காரணத்தை முன்னிட்டும் நிறுத்த வேண்டாம். தொழில் போட்டிகள் மனச்சோர்வை தரும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் மாலையில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் தோஷத்திற்கு சிறந்த பரிகாரம் அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.